நண்பன் கவினுடைய உடல் திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த உடல் வந்து ஒரு துணியில சுத்தப்பட்டு ஒரு பிணமா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா கோட் சூட் போட்டு ஜம்முன்னு ஒரு ஐடில வேலை பார்த்த ஒரு ரூ. 1,50,000 சம்பாத்தியத்துல வேலை பார்த்த ஒரு மகன். அப்பதான் வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிச்சு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சத செய்யக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு தன்னுடைய மகன் ஒரு பிணமா துணிகளால சுத்தப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வரப்படுறான் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு, அப்பாவுக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்றதே தெரியல. அந்த நிகழ்வ கேட்கிறவங்களுக்கும், பார்க்கிறவங்களுமா இருக்கக்கூடிய நம்மளுக்கே இவ்வளோ வலி இருக்கும்போது, இவ்வளோ வருஷம் வளர்த்த அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் அதனுடைய வலியோடைய அளவு ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. பட் நாம இன்னைக்கு சொல்ல முடிய சொல்ல முடியிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் தான். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு மன ஆறுதல் கொடுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு. நடந்த விஷயத்த நம்ம யாராலயும் மாத்த முடியாது. ஆனா, நம்ம கொடுக்கக்கூடிய குரல் இருக்கு இல்லையா? இந்த ஜாதிக்கு எதிரா கொடுக்கக்கூடிய இன்றைய குரல். இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அசைவை ஏற்படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்வளவு மக்களும் சேர்ந்து ஒன்று போல ஒரு உயிருக்காக இந்த ஜாதியால கொல்லப்பட்ட இந்த உயிருக்காக இவ்வளவு குரல் எழுப்புறோம் பார்த்தீங்களா? அதுக்குவே பெரிய சல்யூட். யார் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்காக தங்களுடைய குரலை எழுப்புறாங்களோ, அவங்க நிஜமாவே உண்மையான மனிதம். இந்த பொண்ணு கவினுடைய காதலி ஒரு வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஷார்ட்டா சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டான். ஸோ அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கவினும் நானும் உண்மையாக தான் விரும்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கவின் நானும் விரும்பியது எங்கள் வீட்டில் தெரியாது. அதுக்கப்புறம் சுர்ஜித் சொல்லி தான் அது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியும். எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட நீ விரும்புறியா கவினை அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். கவின் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் வேணும், அதனால ஒரு 6 மாதம் கழிச்சு வீட்டில் சொல்லு அப்படின்னு சொன்னதாகவும், அந்த பொண்ணு வந்து அதனால நான் கவினை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் கவினை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வார்த்தை தான் இவ்வளோ தூரத்துக்கு இது ஒரு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த கவினை வந்து இந்த நம்மளுடைய பொண்ணு விரும்பலை, அதுக்கு மேலே தான் இந்த கவின் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயும் தகப்பனும் நினச்சிருக்கலாம். தங்களுடைய மகன் கிட்ட இதை பற்றி பேசியிருந்திருக்கலாம். இந்த சுர்ஜித் இயல்பாகவே கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால, நம்மளுடைய அக்காவை இந்த கவின் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவையும் எடுத்திருந்திருக்கலாம். அதனால இந்த வார்த்தை நான் வந்து கவினை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வார்த்தை, கவினுடைய காதலி சொன்ன அந்த வார்த்தை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுன விஷயம். நான் நினச்ச விஷயம் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென்